ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்துட்டு குரூப் 2 2A மெயின் சிலபஸ் வந்துட்டு பார்க்கலாம். அதாவது மெயின் சிலபஸில் வந்துட்டு இது வந்துட்டு பொதறிவு சிலபஸ். பொதறிவில் வந்துட்டு என்னென்ன டாபிக் இருக்குது, அது எப்படி டாபிக் வைஸில் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் வந்துட்டு கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது குரூப் 2A அதில் வந்துட்டு 3 இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பொதறிவு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு பொதறிவு. பி அப்படிங்கிறது வந்துட்டு பகுத்தறிவும் நுண்ணறிவும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சியில் வந்துட்டு பொது தமிழ் ஆர் ஜென்ரல் தமிழ், இந்த 3 வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பொதறிவு வந்துட்டு பார்க்கலாம். பொதறிவு வந்துட்டு இது பட்டப்படிப்பு தரம் தான். இது வந்துட்டு மொத்தம் 100 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. யூனிட் 1 இதில் மொத்தமாக வந்துட்டு குரூப் 2Aக்கு வந்துட்டு மொத்தமாக 5 யூனிட் இருக்குது பொதறிவில். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூனிட் வந்துட்டு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூனிட் டாபிக். இதில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் அது என்னென்னு இருக்குன்னா, ஐரோப்பியர், போர்ச்சுகீசியர், டச்சுகீசியர், வேலூர் கழகம், திருக்குறளில் உள்ள தத்துவ சிந்தனைகள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இதாலே நம்ம வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்துட்டு குரூப் 2க்கு இது மாதிரியெல்லாம் படிச்சிருப்போம். இது வந்துட்டு குரூப் 2Aக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக வந்துட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு யூனிட் 2 வந்துட்டு தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இதில் வந்துட்டு 30 கொஷின்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. இதில் எந்தெந்த மாதிரி வந்துட்டு டாபிக்ஸ்லலாம் இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு, அதோட முக்கிய அம்சங்கள், மாநிலம் பற்றி, யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள், நலத்திட்டங்கள், மின் ஆளுகை, அதை பேஸ் பண்ணியிருக்க நடப்பு நிகழ்வுகள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு எடுப்பாங்க யூனிட் 2ல். நெக்ஸ்ட்டு யூனிட் 3யில் வந்துட்டு என்ன டாபிக் இருக்குன்னா, வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற டாபிக். இதில் வந்துட்டு 15 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. இது என்னென்னு இருக்குன்னா, அணுக்கரு இயற்பியல், அதோட பயன்பாடுகள், கோட்பாடுகள், ஃபார்முலாஸ், சோதனை கருமுறை கருவுறுதல், குழாய் குழந்தை மேலாண்மை, கணினி வலையமைப்பு, காணொளி கோப்புகள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிட் 3யில் வந்துட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 வந்துட்டு என்னென்னா, தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனை. இதில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அதில் வந்து என்னென்னா, தமிழ்நாடோட பொருளாதாரம், அதோட தன்மைகள், மக்கள் தொகை அடர்த்தி, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதிலேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 வந்துட்டு தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை. இதில் வந்துட்டு 15 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அது என்னென்னா, புவியியல் அமைவிடம், அதோட நிர்வாக பிரிவுகள், பேரிடர் மேலாண்மை திட்டம், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் புவியியல் பற்றி என்னென்னு இருக்கோ தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணி, அப்புறம் அதோட ரீசெண்டாக ஏதாச்சும் நடப்பு நிகழ்வுகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு யூனிட் 5ல் வந்துட்டு கேட்பாங்க. பி பார்ட் பார்த்தோம் இல்லையா, பி பார்ட் வந்து பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும். இது வந்துட்டு நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு SSLC ஸ்டாண்டர்ட் தரம். இதில் வந்துட்டு 40 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சி, அதாவது வந்துட்டு இதில் வந்துட்டு மொழிப்பாடம், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கலாம். இதில் வந்துட்டு 60 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் தமிழில் வந்துட்டு 21 டாபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த 21 டாபிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, அப்ஜெக்டிவ் டைப் குரூப் 4, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்துட்டு ஃபிலிம்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, பொருத்துதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக, இலக்கண குறிப்பு, பழமொழி, எதுகை மோனை, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 21 டாபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம குரூப் 4, குரூப் 2 வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்துட்டு படிக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஈஸியாக தான் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் 2ல் வந்துட்டு இது வந்துட்டு விரிந்துரைக்கும் வகை தான். அதாவது இது வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். குரூப் 2A வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். அது வந்துட்டு ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்துட்டு இந்த குரூப் 2 வந்துட்டு இருக்கும். இதில் மொத்தமாக வந்துட்டு 7 யூனிட் இருக்குது. இது வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு யூனிட் 1 என்னென்னா, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யூனிட். இதில் வந்துட்டு எவ்வளோனா 40 மார்க்குக்கு வந்துட்டு கேட்குறாங்க.
சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்னும் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஐரோப்பியர்கள் டச்சுக்காரர்கள் பற்றி இப்போ எழுதுக, அரசியல் கட்சிகள் என்னென்ன உள்ளன, அவற்றின் சாதனைகள், அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் வந்துட்டு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிற டாப்பிக்கு. இதில் வந்துட்டு 30 மார்க் வந்துட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு தமிழ் சமூகம், ரீசெண்டாக தொல்லியல் ஆர்காலஜி பற்றி, சின்னங்கள், உலகத்தமிழ் மாநாடுகள் நல்லா நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி தமிழ் சமூக பண்பாடுகள் பற்றின கொஷின் வந்துட்டு இந்த யூனிட் 2ல் வந்துட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 வந்துட்டு தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நிலவும் சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்கன்னா 50 மார்க்குக்கு வந்துட்டு கேட்குறாங்க. 50 மார்க்குக்கு. இது வந்துட்டு எதுனா மக்கள் தொகை, அதோட நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்பு பார்வைகள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்க கொஷின்ஸ் வந்துட்டு இதில் கேட்பாங்க. அதில் ரீசெண்டாக இருக்க நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கொஷின்ஸுமே வந்துட்டு எடுப்பாங்க. யூனிட் 4ல் வந்துட்டு என்ன டாபிக் இருக்குன்னா வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதில் வந்துட்டு 40 மார்க்குக்கு கேட்குறாங்க. சேம் இதே மாதிரி அணுக்கரு இயற்பியல், பசுமை தொழில்நுட்பம், அதை பேஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபார்முலாஸ், அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாமே இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு இந்த யூனிட் 4ல் வந்துட்டு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரசியல் அமைப்பு அண்ட் மின் ஆளுகை, யூனிட் 5. இதில் 60 மார்க்குக்கு வந்துட்டு கேட்குறாங்க. இதில் என்னென்னா நம்ம இந்தியா அரசியலமைப்பு, அதோட அமைச்சரவை குழு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், தமிழ்நாட்டோட மின் ஆளுகை, அதை பற்றின கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கணும். இதில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது. ஸோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக அதை பற்றி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா, அமைச்சரவைக்குள்ளே எடுத்துட்டோம்னா அதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு A to Z வரைக்கும் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6ல் வந்துட்டு இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், இந்திய பேரிடர் மேலாண்மை. இதில் வந்துட்டு 40 மார்க்கு வந்துட்டு கேட்குறாங்க. இது என்னென்னா சுத்தமான, அதாவது ஆற்றல் வளங்கள், என்னென்ன ரிசோர்ஸஸ், பாரிஸ் ஒப்பந்தம் ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி இந்த மாதிரி இந்திய புவியியல், ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். அப்புறம் சுற்றுச்சூழல், அதை பேரிடர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதை பற்றின கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனிட் 6ல் வந்துட்டு கேட்பாங்க. யூனிட் 7 வந்துட்டு தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு 40 மார்க்குக்கு கேட்குறாங்க. 40 மார்க், அதாவது இதில் என்னென்னு இருக்குன்னா ஊரக கடன், நவீன வேளாண்மை நுணுக்கங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. இதுலேயுமே வந்துட்டு ரீசெண்டாக ஏதாச்சும் நடப்பு நிகழ்வுகள் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸுமே வந்துட்டு யூனிட் 7ல் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இந்த டாபிக்ஸ் தான் வந்துட்டு கவர் பண்ணி யூனிட் 2க்கும், அதாவது குரூப் 2க்கும் 2Aக்கும் வந்துட்டு நம்ம படிக்கணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க குரூப் 2க்கு. A to Z வரைக்கும் இது வந்துட்டு மொத்தம் 300 கொஷின்ஸ். ஸோ வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது குரூப் 2ல். ஸோ வந்துட்டு யூனிட் 7 இருக்குது. ஸோ இந்த 7மே வந்துட்டு டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம டெப்த்தாக வந்துட்டு படிச்சுக்கணும். குரூப் 2Aக்கு வந்துட்டு இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் வந்துட்டு நம்ம எப்படி குரூப் 4, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குள்ளே படித்தோமோ அந்த மாதிரி வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும். நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மெயின்ஸ்க்கு வந்துட்டு அதிக கட் ஆஃப் இருக்கவங்க கண்டிப்பாக படிங்க. மெயின்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டாபிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் இந்த மாதிரி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.